الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. உலகை படைத்து பல கோடி படைப்பினங்களை படைத்து அத்துணை கோடி படைப்பினங்களுடைய ஆட்சியையும் தன்னிஷ்ட பிரகாரம் தனித்து நின்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவனாம் அல்லாஹுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சரதார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சுன்னத்து வழிமுறைகளை அனுவனம் பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாம நாள் வரை வந்து மறையக்கூடிய உண்மை முஸ்லிம்கள் முஃமின்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மிக விசேஷமாக நாம் தனித்திருக்கும் பொழுது அந்த அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நமக்கு தெரியும், நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கிலேய கலண்டரின்படி 2024 உடைய கடைசி மாதத்திலே விட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வருடங்கள் வந்து போவதும் ஒரு வருடம் ஆரம்பிப்பதும் முடிந்து போவதும் எல்லாம் ஒரு கனவு போல் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி காலங்கள் நெருங்கும் பொழுது கால நேரங்களுடைய பரக்கத்து எடுபட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். அதற்கமைய வருடங்கள் மாதங்களை போன்றும் மாதங்கள் கிழமைகளை போன்றும் கிழமைகள் நாட்களை போன்றும் நாட்கள் மணித்தியாலங்களை போன்றும் நம்மை விட்டு மிக வேகமாக நடந்து போய்கொண்டே இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, வெறுமனே வருடங்கள் வந்து போவது சும்மா போவது கிடையாது. நம் அத்துணை பேரையும் மிக பயங்கரமான ஒரு முடிவை நோக்கி இழுத்து சென்று கொண்டே இருக்கிறது. இமாமுனா ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான வார்த்தைகள். மனிதன் யார் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட ஜவானாக இருந்தாலும், நீ எப்படிப்பட்ட வாலிபனாக இருந்தாலும், நீ எத்துணை கோடிக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமான் ஐயாமுன் மஜ்முஆத்துன், நீ குறிக்கப்பட்ட சில நாட்களின் தொகுதிதான். குல்லமா மதாயோமுன் மதாபாது, ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டு போகிறதா, நீ அழிந்து கொண்டு போகிறாய். ஒவ்வொரு நாளும் முடிந்து கொண்டு போகிறதா, நீ முடிந்து கொண்டு போகிறாய் என்ற சத்தியத்தை விளங்குவோன் புத்திசாலி. லிகுல்லி பிதாயத்தின் நிஹாயத்துன் வலிகுல்லி நிஹாயத்தின் பிதாயத்துன், ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது, ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. எப்படி ஒரு வாலிபத்திற்கு ஒரு வயோதிபம் இருக்கிறதோ, எப்படி இளமைக்கு ஒரு முதுமை இருக்கிறதோ, அதே போல பிறப்புக்கும் ஒரு இறப்பு இருக்கிறது. கம்மி முகபிலின் யோமண்டா யுக்கமிலுகு, எத்தனையோ பேர்கள் ஒரு நாளை ஆரம்பிக்கிறார்கள், அந்த நாள் முடிவதற்கு முன்னால் அவர் முடிந்து போய் விடுகிறார். எத்தனையோ பேர்கள் ஒரு வருடத்தை ஆரம்பிக்கிறார்கள், அந்த வருடம் முடிவதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. சூரிய உதயத்தை பார்த்த எத்தனையோ பேருக்கு சூரியன் மறைவதை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இந்த 2024 ஜனவரியில எங்களோடு சேர்ந்து இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர்கள் இந்த மஜ்மாக்களில், இந்த பள்ளிகளில், இந்த ஹுத்பாக்களில் அவர்கள் இல்லை. கண்ணியமானவர்களே,
இந்த வருடம் முடிந்து போவதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. எனவே கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் கால நேரம் நம்மை விட்டு மிக பயங்கரமான வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த 2024 அதனுடைய கடைசி மாதத்தில் விட்டிருக்கிறோம். இந்த வருடத்தை வழி அனுப்பி வைக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடந்து வந்த காலத்தை கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபுல அன் துஹாசபு, உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்க கொஞ்சம் உங்களை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்க. வெறுமனே வருடங்கள் வந்து போகும் பொழுது பிசினஸ்ல லாப நஷ்டத்தை மட்டும் பார்ப்பது கிடையாது, கொஞ்சம் வாழ்க்கையில லாப நஷ்டத்தை எடுத்து பாருங்க. இந்த 2024 என்ன மறுமைக்கு லாபமா அல்லது நஷ்டமா? வெறுமனே வருடங்கள் வந்து போகும் பொழுது பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் செக் பண்ணுவது கிடையாது, வாழ்க்கையை கொஞ்சம் ரீசெக் பண்ணி பாருங்க. நான் சரியாக முறையாக வாழ்ந்திருக்கிறேனா? வருடங்கள் வந்து போகும் பொழுது வாழ்க்கையில் இந்த மாற்றங்களும் இந்த முன்னேற்றங்களும் இல்லை என்றால் வாழ்க்கையுடைய பெருமதி உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எவன் கால நேரத்துடைய பெருமதியை உணரவில்லையோ அவன் வாழ்க்கையுடைய பெருமதி உணராதவன். எவன் வாழ்க்கையுடைய பெருமதி உணரவில்லையோ அவனுடைய துன்யாவும் நஷ்டம், ஆகிரமும் நஷ்டம், இம்மையும் நஷ்டம், மறுமையும் நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டவாளியவன். எனவே இந்த 2024 என்னுடைய வாழ்க்கைக்கு வரவாறு செலவா, என்னுடைய மறுமைக்கு அது லாபமா நஷ்டமா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த வருடத்தை கொஞ்சம் கணக்கு பார்க்கும் பொழுது என்னுடைய தொழுகையுடைய ஹாலாத்துகள், என்னுடைய இமாம் ஜமாத்துடைய ஹாலாத்துகள், என்னுடைய திக்ர் ஔராதுகள், என்னுடைய குர்ஆன் திலாவத்துகள், என்னுடைய சதகாதான தர்மங்கள், என்னுடைய பர்சனல் லைஃப், என்னுடைய ஃபேமிலி லைஃப், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை, என்னுடைய உறவினர்களோடு உள்ள தொடர்பு, இதெல்லாம் எப்படி இருக்கிறது? இதெல்லாம் கணக்கு பார்க்கிறோம். நாங்க வெறுமனே காசு பணங்களை மட்டும் கணக்கு பார்ப்பது கிடையாது, வாழ்க்கையை கணக்கு பாருங்கள். அப்போதான் விளங்கும் நாங்க சரியாக வாழ்கிறோமா என்பது. எனவே இந்த வருஷத்தை கொஞ்சம் கணக்கு பார்க்கும் பொழுது யாருக்காவது சொல்ல முடியுமாக இருந்தால், இந்த வருடத்துல எனக்கு ஒரு தஹஜ்ஜத் தொழுகை கூட மிஸ் ஆகல என்று சொன்னா, என்னுடைய ஒரு சுபஹ் இமாம் ஜமாத்து கூட மிஸ் ஆகல என்று சொன்னா, இந்த வருடத்தில் என்னுடைய ஒரு தொழுகை கூட கலாவாகல் என்று சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வருடம், இது வெற்றிக்குரிய வருடம், இது உங்களுடைய மறுமைக்கு லாபமான வருடம். அப்படி இல்லாம இதுல ஏதாவது குறைபாடுகள் முன்பின்னுகள் இருக்குமா இருந்தால் இந்த வருடம் முடிவதற்கு முன்னால் என்ன சரி செஞ்சு இந்த 2025 நான் நுழையும் பொழுது எப்படி ஒரு நல்ல மனிதனாக நுழைவது? இதை நான் எப்படி சரி செய்வது? ஒரு சிறந்த வியாபாரி, ஒரு நல்ல மனிதர், அவர் எப்படின்னு சொன்னா, இப்படி வருடங்கள் வந்து போகும் பொழுது ஜகாத்து கணக்கு பார்க்கறது போல தன் தொழுகையை கணக்கு பார்ப்பார். ஒவ்வொரு இமாம் ஜமாத்தையும் கணக்கு பார்ப்பார், ஜகாத்து கணக்கு பார்க்கறது போல. இமாம் ஜமாத்துகள் இந்த வருடத்தில் சரியாக நிறைவேற்றி இருக்கிறேனா, அதுல முன்பின் இருந்தால் வரக்கூடிய வருடத்தில் அந்த இமாம் ஜமாத்துகளை என்னுடைய தொழுகைகளை எப்படி பேணுதலாக தொழுவது என்று திட்டம் தீட்டுவார். இதுதான் புத்திசாலிகளுக்கு அடையாளம். வெறுமனே வருடங்கள் வந்து போகும்பொழுது எங்களுடைய வயதுகள் கூடிக்கொண்டு போவது கிடையாது. நாங்கள் கேக் வெட்டி பேர்த்டே பார்ட்டி கொண்டாடுவதற்காக வேண்டி, மாறாக எங்களுக்கு எங்களுடைய வயதுகள் குறைந்து கொண்டு போகிறது. நமக்கு தரப்பட்ட அவகாசங்கள் முடிந்து கொண்டு போகிறது. ஒவ்வொரு கேலண்டரில் ஒவ்வொரு தாளை கிழிக்கும் பொழுதெல்லாம் வெறுமனே ஒரு தாளை மட்டும் நாங்கள் கிழிக்கவில்லை. எங்களுடைய வாழ்நாட்கள் 30 நாட்களை 700க்கும் அதிகமான மணித்தியாலங்களை கிழிச்சு போன்ற கவலை வரணும் உள்ளது.
அது வருவதில்லையே. ஒவ்வொரு கலண்டர்லையும் எந்த பேஜில் எந்த நாளில் என்னுடைய உங்களுடைய எக்ஸ்பயர் டேட் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது என்பது எனக்கும் உங்களுக்கு தெரியாது கண்ணியமானவர்களே. புத்திசாலிகள் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்வார்கள், சந்தர்ப்பம் இருக்கொள்ள முறையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். தோற்று போனவர்கள் காலம் கடந்த பின் கை சேதப்படுவார்கள். காலம் கடந்து போனது போல கண்ணீர் வடிச்சு கொண்டிருப்பார். எனவே கண்ணியமானவர்கள், இந்த கட்டத்தில் கடந்து வந்த இந்த வருடத்தை கணக்கு பார்க்க வேண்டும். அது வெறுமனே தொழுகையில, ஜகாத்துல, நோன்புல, அல்லாஹ்வுடைய கடமைகளில் மாத்திரமல்ல, அடியார்களுடைய கடமைகளையும் கொஞ்சம் கணக்கு பார்க்கணும். இந்த 2024ல என்னுடைய மனைவியோட நான் சரியாக, முறையாக, அழகாக, அன்பாக வாழ்ந்திருக்கிறேனா? அதையும் கணக்கு பார்க்கணும். என்னால கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லிஹி வான ஹைருன் லியஹ்லி, உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர், நான் என்னுடைய மனைவியிடத்தில் மிகச் சிறந்தவராக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் சும்மா சொல்லவில்லை. ஏக காலத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்துவிட்டு சொன்னார்கள், நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக. இந்த 2024ல எங்கட மனைவிமாரோட அழகாக, அன்பாக வாழ்ந்து இருக்கிறோமா? எத்தனையோ பேர்கள், எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ கணவன்மார்கள் எப்ப பார்த்தாலும் ஒரே வைஃபை பத்தி கம்ப்ளைண்ட், குறைக்கு மேல குறை சொல்லிக் கொண்டே காலங்கள் கடந்து போகுது, வயசுகள் கூடிக்கொண்டு போகுது. ஆனா இவருடைய லைஃப்ல சின்ன ஒரு சேஞ்சஸ் கூட உருவாக்குறதுக்கு இவர் ரெடி இல்லை. சின்ன ஒரு மாற்றத்தை கூட உருவாக்குறதுக்கு இவர் ரெடி இல்லை. 70-80 வயசுல ஒரு அப்பா வந்து சொல்றாரு, இப்பதான் என்ன மனைவிட அருமை எனக்கு விளங்குதுன்னு சொல்லி. இந்த வயசுல விளங்கினா தான் என்ன, விளங்காட்டி தான் என்ன? கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்பை கொடுத்து அன்பை எடுத்து காட்டினார்கள். சில பொழுது கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இருப்பாங்க, கண்கள்ல கண்ணீர் போய்கொண்டு இருக்கும். சஹாபாக்கள் கேட்கப்பாங்க, யார சொல்ல, என்ன யார சொல்லலாம்? அவங்க சொல்லுவாங்க, என முதல் மனைவி, மூத்த மனைவி ஹதீஜாவுடைய ஞாபகத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சு அழுவாங்க. ஹதீஜா மூத்தாவி பல வருடங்களுக்கு பின்னால. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. சில பொழுது அவர் ஆட குர்பான் செஞ்சு சொல்லுவாங்க, இந்த குர்பான்ல ஹதீஜாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் கேட்பாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி செய்றீங்க? அந்த நேரத்தில் கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னி ருஸிக்து பிஹப்பிஹா, அந்த ஹதீஜாட லவ் எனக்கு இன்னும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். மௌத்தாவினத்துக்கு பின்னாலே இப்படி இருந்தார்கள் என்றால் வாழும் பொழுது எவ்வளவு அன்பாக வாழ்ந்திருப்பார்கள் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இப்படிப்பட்ட காதலான அன்பான வாழ்க்கை எங்களோட குடும்பத்தில் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சில பொழுது கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்முனா ஆயிஷாவோட ரேஸோடு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். கண்மணி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட யுத்த வீரன், எப்படிப்பட்ட வாலிபர், எப்படிப்பட்ட ஜவான். உம்முனா ஆயிஷாவோட ரேஸோடி நபி அவங்க தோத்து போயிட்டாங்க. ஏன் நபிக்கு ரேஸோட தெரியாதா? கண்ணியமானவர்களை, முழு உலக வாழ் மக்களுக்கும் மிக அழகான பாடத்தை படித்து தருகிறார்கள். உங்களோட லைஃப்ல நீங்க வெத்தணுமா, உங்களோட வைஃப்ல நீங்க தோத்து போங்க. யாரெல்லாம் வைஃப்ட தோத்து போகலையோ அவன் வாழ்க்கையில தோத்து போவான். எல்லா கோபத்தையும், எல்லா டேலண்டையும் காட்டுறது எங்களோட வீட்டுக்குள்ளால. எல்லா ரோசத்தையும், எல்லாத்தையும் காட்டுறது இவருடைய வீட்டுக்குள்ளால, அந்த அப்பாவி பெண் இடத்துல. நீங்க ஒரு மடங்கு அன்பு கொடுத்தா பன்மடங்காக திருப்பி தருவாள் மனைவி. சில வயோதிபர்கள் வயசான காலத்துல கண்ணீர் வடிச்சு அழுவாங்க, பள்ளியில தேடி வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, குடும்ப வாழ்க்கையில நிம்மதியில மனைவி கணக்கெடுக்கிறா இல்ல, வாலிபத்துல உண்ட மனைவியை நீ கணக்கெடுக்கலண்டா வயோதிபத்துல திருப்பி அடிப்பாவ. சமூகத்துல நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாலிபத்தில் அன்பான லவ்வான வாழ்க்கையை நீ கொடுத்தாய் என்றால் வயோதிபத்தில் உனக்கு அவ தாயாக, நண்பனாக, தோழனாக, சேவன்டாக எல்லா விதமாகவும் வந்து உனக்கு உதவி செய்வாள். அவள் தான் மனைவி. கண்ணியமானவர்களே,
அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துல மிகச் சிறந்தது எது தெரியுமா? ஹைரு மதாயிஹா அல் மரஅத்து ஸாலிஹா. நபி அவர்கள் சொன்னார்கள், உலகம் என்பதே இன்பம் அனுபவிக்க கூடிய இடம், அதுல மிக டாப் லெவல்ல உள்ளது அது சாலிஹான மனைவி என்பதாக நபி அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள். எனவே இந்த 2024 என்னுடைய மனைவியோட நான் சரியாக வாழ்ந்திருக்கிறேனா? அப்படி இல்லை என்றால் வரக்கூடிய வருடத்தில் அவளோட எப்படி நான் சந்தோஷமாக வாழ்வது? குறைஞ்சது ஒரு 1 வீக்குக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு வீக்குக்கு என் வைஃபோட நான் எந்த கட்டத்திலும் நான் கோபிப்பதே கிடையாது. அவ எப்படிப்பட்ட தவறு செஞ்சுட்டு வந்தாலும் கூட அவ அன்பான முறையில அழகான முறையில தான் அணுக போறேன். இந்த ஒரு வீக்குக்கு கோபம் எடுக்காம இருந்து பாருங்க, அந்த குடும்ப வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி. என் காலம் முழுக்க அப்படி வாழக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களை, வரக்கூடிய வருடத்துல என்னுடைய மனைவியோட நான் அழகாக அன்பாக வாழ்றதுக்கு ஒரு பிளேனோட தான் இந்த 2025 நுழையோடும். அதே போல இந்த 2024 இந்த வருடத்தில் என்னுடைய பெற்றோருக்கு நான் முறையான குழந்தை பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேனா? என்ற பெற்றோருடைய கடமைகளை இந்த வருஷத்தில் அழகாக செஞ்சிருக்கிறேனா? என் பெற்றோருடைய துவாக்குரிய பிள்ளையாக இருக்கிறேனா அல்லது பதுவாக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேனா? இந்த வருடத்தில் என்னுடைய பெற்றோருடைய கடமையை முறையாக செய்ய கிடைக்கல என்று சொன்னா வரக்கூடிய வருடத்தில் நான் என்ன பிளானிங் என்ற இன்னும் எங்களோட வாழ்க்கையில வயசான பெற்றோர்கள் ஹயாத்தோட இருக்கிறாங்க என்றா அல்லாஹ் அதிகமாக புகழ்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஏண்டை உங்களுடைய சுவனோகத்துடைய 2 கதவுகளுக்கும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இமாமுடைய தாய் அல்லது தந்தை மரணித்து போயிருக்கிறார்கள். தேம்பி தேம்பி அழுந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லி அவருடைய அழுகையை நிப்பாட்ட முடியவில்லை. அவர்கள் அழுந்துட்டு சொன்னாரு, என் உம்மா அல்லது வாப்பா, என் பெற்றோர் மௌத்தாவினத்துக்காக வேண்டி நான் அல்ல, என் சுவனலோகத்துடைய ஒரு கதவு மூடப்பட்டதை நினைச்சு அழுவுர் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். தாய் தந்தையருடைய ஹிதுமத் இருக்கிறது, அதனுடைய முடிவு சொர்க்கமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய லட்சாதிபதிகள், மிகப்பெரிய கோடிபதிகள், அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆனா பெற்று வளர்ந்த பெற்றோருக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் இல்லை, அவர்கள்ட்ட செலவழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை. எத்தனை பெரும் பெரும் பிசினஸ் மேன் எல்லாம் தாயுடைய தந்தையுடைய ஜனாசாக்கு எப்ரோட்ல இருந்து டிக்கெட்டை போட்டுக்கொண்டு பறந்து வருகிறார். வஃபாத்தான அந்த தாயுடைய ஜனாசாக்கு நீங்க வாரதுனால எந்த பிரயோசனமும் இல்லை. முடியுமா இருந்தால் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அந்த தாயுடைய தலையை தடாவி நெத்தியில ஒரு முத்தம் கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய லட்சக்கணக்கான காசு பணங்களை விட அந்த முத்தம் அந்த தாய்க்கு இன்பமா இருக்கும். நீங்க எப்ரோட்ல இருந்து மௌத்தானதுக்கு பின்னால அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு ஓடி வாரத்துக்கு முன்னால தாய் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவட காலடியில போயிட்டு கொஞ்சம் காலை ஊண்டி விடுங்க, அவட கண்ணத்தை கொஞ்சம் முத்தம் கொடுங்க. இது உங்களோட எத்தனையோ பெரும் பெரும் இபாதாத்துகளை விட பலவிதமான கூலிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இடத்தில் ஒரு மனிதர் ஓடி வருகிறார். வந்து சொல்றாரு, நான் ஒரு கொலையை செஞ்சிட்டேன், எனக்கு பரிகாரம் வேணும், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும். உடனடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களோட தாய் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? அந்த நேரத்தில் அந்த வாலிபர் சொல்லுகிறார், இல்ல வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படிப்பட்ட மாமேதை, எப்படிப்பட்ட பேர் அறிவாளி! அப்படி என்றால் நீங்க போய்த்து அதிகமா தௌபா இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க போதுமான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மாணவர் வந்து கேட்கிறார். வந்தவர் கேட்டாரு, அவர் ஒரு கொலை செய்துட்டு வந்து உங்கள்கிட்ட பரிகாரம் கேட்டார். ஆனா நீங்க கேட்டீங்க வந்தோடனே, உண்ட தாய் உயிரோடு இருக்கிறாளா என்பதா? இது எனக்கு புரியவில்லை, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த மாமேதை பேரறிவாளி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் தாயுடைய ஹிதுமத்தை விட மிகச் சிறந்த அமல் எனக்கு தெரியாது என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ்.
எனவே கண்ணியமானவர்களே, வயதான தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஹிதமத்தை செஞ்சு சொருக்கத்தை சம்பாதிச்சு கொள்ளுங்க. காலம் கடந்த பின் ஞானம் பிறக்கிறதால எந்த பயனும் கிடையாது. அந்த உயிர்களை இழந்ததற்கு பின்னால கண்ணீர் வடிக்கிறது எந்த லாபம் இருக்காது. ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல நாங்க யோசிப்போம், ஏன தாய் நீ சாப்பிட்டியா மகனே, குடிச்சியா மகனே, பத்திரமா பெய்த்துவா என்று சொல்லணும், அந்த குரலை கேட்கணும் என்று நினைப்போம். ஆனா அந்த நேரத்தில் அந்த பாக்கியத்தை நாங்க இழந்திருப்போம். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல அந்த தாயுடைய கையால ஒரு சாப்பாடு சாப்பிடணும், அந்த தாயுடைய கையால ஒரு டீ குடிக்கணும் என்பதாக நாங்க யோசிப்போம். அது டூ லேட்டாக இருக்கும். எத்தனையோ பேர்கள் தாய் தந்தை இழந்தவர்களை பேசி கேட்டு பாருங்கள். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா, என தாய் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா பாக்கிச்சு, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நேரம் செலவழிக்கிறச்சு, இன்னும் கொஞ்சம் அவங்களோட இறக்கமா இருக்கேச்சு. இந்த வேதனை தாய் தந்தையை இழந்த ஒவ்வொரு இடத்திலும் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு வாலிபர் வாராரு, அந்த வாலிபருடைய தாய் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த நேரத்தில் உம்மா சொல்றா, நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நீங்க வரக்கொள்ள இஃப்தாருக்கு 2 ஷோட்டிஷை வாங்கிட்டு வாங்க. வாலிபர் அந்த மகன் சரின்னு சொல்லிட்டு போனாரு. கடையில பஜார்ல பிஸி ஆகிட்டார். இப்படித்தானே உம்மா வாப்பா எதை சொன்னாலும் மனசுல நிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாங்க அவ்வளவு பிஸி ஆயிட்டோம். உம்மா வாப்பாக்கு நேரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட நாங்க இல்லை. எங்கட பிள்ளைகளுடைய முகத்தை பார்ப்பதும் அவருடைய பேச்சை கேட்பதும் எங்களுக்கு எப்படி இன்பமாக இருக்கிறதோ, அதே போல வயதான ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எங்கோட முகத்தை பார்க்கிறது, எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறது, அது மிகப்பெரிய இன்பம். கண்ணியமானவர்களே, அதை மறந்துட்டோமே. நான் அப்ப இவர் பஜாருக்கு போனவர் உம்மா சொன்னதை மறந்துட்டாரு. நேரங்கள் கடந்து போகுது. இஃப்தாருடைய மகரிபுடைய இஷாவுடைய நேரம் தாண்டிடுச்சு. இப்பதான் இவருக்கு யோசனை வருது, உம்மா இஃப்தாருக்கு ஷோட்டிஸ் கேட்டாங்களே, உடனடியா வாங்கிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி போறாரு. போய்த்து பார்த்தா ரூமுக்கு அந்த தாய் இஃப்தாரை செஞ்சு கொண்டு வெறுமனே தண்ணியை மட்டும் குடிச்சு இஃப்தாரை செஞ்சுட்டு அந்த இடத்திலே வஃபாத்தாகி கிடக்குறார். இன்றைக்கும் கூட அந்த வாலிபன் சொல்லிட்டு அழுவான், கடைசி நேரத்தில் என் உம்மாக்கு 2 ஷோட்டிஸை வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்லாம போயிட்டேன் என்று சொல்லி இப்பயும் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறான். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், அந்த தாய்க்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், என் தாயுடைய முகத்தை பார்க்கணும், அவருக்கு ஒரு கிஸ் பண்ணணும், அவ ஒரு முத்தம் கொடுக்கணும் என்றெல்லாம் நினைப்போம். அது டூ லேட்டாக இருக்கும். காலம் கடந்த பின் மொபைல் எடுத்து பார்த்தா என் உம்மா வாப்பாட கான்டாக்ட் நம்பரை கூட இருக்கும். அதை டயல் பண்ணி பார்த்தா வேற யாரோ ஆன்சர் பண்ணுவாங்க. எங்கட உம்மா வாப்பா மண்ணுக்குள்ளால் இருப்பாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எங்களோட சொர்க்கத்தை சம்பாதிச்சுக் கொள்வோம். இந்த 2024 என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு பெற்றோருக்கு முறையான ஒரு குழந்தையா நான் இருந்திருக்கிறேனா, அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறேனா? அப்படி இல்லை என்றால் வரக்கூடிய வருடத்தில் என்ன பிளேன் என் உம்மா வாப்பாவை முறையாக கவனிப்பதற்கு அந்த சிஸ்டத்தோட தான் நான் இந்த 2025க்குள்ளால கால் எடுத்து வைக்கணும். எனவே கண்ணியமானவர்களோட வாழ்க்கையில் அத்துணை பக்கங்களையும் புரட்டி படித்து பார்க்க வேண்டும். என்னுடைய எல்லா பக்கங்களும் சரியாக இருக்கிறதா? என் அண்டை வீட்டானுக்கு நான் நல்ல பக்கத்து வீட்டானாக இருக்கிறேனா? என் ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நான் நல்ல ஒரு நண்பனாக இருக்கிறேனா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறேனா என்று எல்லா பக்கங்களையும் பார்க்க வேண்டும். ஏதாவது முன்பின் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் இந்த வருடம் முடிவதற்கு முன்னால் அதை சீர் செஞ்சு கொண்டு 2024க்கு போறதுக்கும் 2025க்குள்ளால நுழையும் பொழுது முறையான அழகான ஒரு அமல் சாட்டோடு, ஒரு பிளானிங் சாட்டோடு நுழைவோமாக இருந்தால் அது வெற்றிக்குரிய வருடமாக இருக்கும். நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால சில விஷயங்களை தொட்டு காட்டி விட்டு போகிறேன். அதே போல கண்ணியமானவர்களே, இந்த 2024 எப்படி நன்மையுடைய பக்கங்களை பார்க்கிறோமோ அதே போல பாவத்துடைய பக்கங்களையும் விரட்டி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வருடத்தில் என்னுடைய பாவத்துடைய ஹாலாத்துகள் எப்படி இருக்கிறது? இந்த வருடம் முடிய போகிறது, என்னுடைய பாவங்களுக்கு நான் உண்மையான தௌபா செஞ்சிருக்கிறேனா? பாவத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறேனா?
இதையும் கணக்கு பார்க்கணும். ஏனென்றால் பாவம் என்பது பயங்கரமான விஷம். நிம்மதியா வாழவும் விடாது, நிம்மதியா சாகவும் விடாது. பாவம் என்பது பாம்பை போல மௌத்து வரைக்கும் விரட்டி விரட்டி கொத்தும். சில பாவங்கள் பரம்பரைய நாசமாக்கும், பரம்பரைய நாசமாக்கும். கண்ணியமானவர்களே, இந்த வருடத்தில் நான் வட்டி எடுத்துக் கொண்டிருந்தேன். வட்டி என்பது மிக பயங்கரமான பாவம். எந்த அளவுக்கு இந்த வட்டி எடுக்கக்கூடியவன் சொத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சேலஞ்ச் பண்றான். அல்லாஹ் டைரக்டா வார்னிங் பண்றான். வட்டி எடுக்கிறவன் சொத்தை நான் அழிப்பேன் என்பதாக சவால் விடுறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முபாரக்கான நாவினால லானத் செஞ்சார்கள். வட்டி எடுக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு கட்டத்தில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த வட்டி சாதாரணமான வட்டி இருக்கிறது, வட்டியில 70க்கும் அதிகமான பாபுகள் இருக்கிறது, அதுல சாதாரணமான வட்டி இருக்கிறது. அந்த சாதாரண வட்டி கூட எவ்வளவு கொடூரமான பாவம் என்பது, எவ்வளவு கொடூரமான பாவமாக இருக்கும் என்றால், எங்கட தாயோட நாங்க தவறாக நடக்கிறதை விட கொடூரமான பாவம் தான் சாதாரண வட்டி என்பதாக சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பயங்கரமான பாவம் தான் இந்த வட்டி. இதை தெரிந்ததுக்கு பின்னாலே நான் வட்டி சாப்பிடுவனா இருந்தால் என்னை விட மிகப்பெரிய கேவலமானவன் எவனும் இருக்க முடியாது. தாயோட விபச்சாரம் செய்வதை விட கொடிய பாவம் சாதாரண வட்டி. எனவே இந்த வருடம் முடிந்து போவதற்கு முன்னால என்னுடைய வட்டிக்கு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையான தௌபாவோடு தான் 2025க்குள்ளால நுழைவேன் என்று ஒரு முடிவெடுங்க. அதே நேரத்தில் நான் ட்ரக்ஸ் பாவிச்சு கொண்டிருந்தேன். ட்ரக்ஸ் என்பது அது கேவலமானது, அது அசிங்கமானது, அது மோசமானது. அது அடிச்சா செத்து செத்து வாழணும், வாழ்ந்து வாழ்ந்து சாவணும். மனித மிருகமா தான் இந்த உலகத்துல வாழ வேண்டி வரும். ஒரு ரிச் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபரை, ஒரு பணக்கார ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபரை அவர்களுடைய தாயும் தந்தையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் ஒரு ஹஸ்ரத்தில். அந்த வாலிபனை பார்த்தா சும்மா சும்மா சிரிச்சு கொண்டு இருக்கிறான், சும்மா சிரிக்கிறான். என்னன்னு விசாரிச்சு பார்த்தா 1 வீக்குக்கு முன்னால் அடிச்ச ட்ரக்ஸ் உடைய பவர் அவன் பொடிக்குள்ளால இன்னும் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. அதுக்கு பின்னால பலவிதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவனை குணப்படுத்தி எடுத்து அனுப்பினதுக்கு பின்னால கொஞ்ச நாள் கடந்து போகுது. கொஞ்ச நாளுக்கு பின்னால அந்த தந்தை ஹஸ்ரத்துக்கு கோல் அடிக்கிறாரு. கோல் அடிச்சு சொல்றாரு, அழுகுறாரு. அழுந்துட்டு சொல்றாரு, ஹஸ்ரத் என்ன மகண்ட ஹாலாது தெரியுமா சொல்லிட்டு சொன்னாரு. ஒரு ஹாஸ்பிட்டல்கிட்ட பேரை சொல்லி சொன்னாரு, இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த வார்டில் என் மகனை சங்கிலி போட்டு மிருகத்தை போல கட்டி வச்சிக்கின்னு சொன்னார். அல்லாஹ் அக்பர். எனவே ட்ரக்ஸ் என்பது அது கேவலமானது, வாழ்க்கையை நாசமாக்கக்கூடியது. 17-18 வயசு வாலிப ஹஸ்ரத்தை கோல் எடுத்துட்டு சொல்றான், நான் சூசைட் பண்ண போறேன், என் முகத்தை கண்ணாடியில் எனக்கே பார்க்க முடியாமல் இருக்குது. ட்ரக்ஸ் அடிச்சு 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 வாழ்க்கை வெறுத்து அவன் முகத்தை அவனுக்கே பார்க்கலாம் அமைந்துருச்சு. எனவே ட்ரக்ஸ் என்பது அது கேவலமானது, கெட்டது. இந்த கெட்ட செயல்ல இருந்து, இந்த மோசமான அசிங்கமான விஷயத்திலிருந்து இந்த 2024க்குள்ளால இந்த வருடம் முடிவதற்கு முன்னால் நான் அதிலிருந்து தௌபா செய்து மீண்டு இந்த 2025க்குள்ளால நுழையும் பொழுது ஒரு அழகான, ஒரு நல்ல ஒரு வாலிபனாக, நல்ல ஒரு மனிதனாக நான் நுழைய போறேன் என்று முடிவெடுங்க. இந்த வரக்கூடிய வருடம் பிரகாசமான வருடமாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களுடைய பட்டோலைகளை புரட்டி படித்து பாருங்கள். நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். எனவே நான் ஏற்கனவே சொன்னேன், பாவம் என்பது பாம்பை போல விரட்டி விரட்டி கொத்தும். நிம்மதியா வாழவும் விடாது, நிம்மதியா சாகவும் விடாது. சில பாவங்கள் என்னோட பரம்பரையை தாக்கும். ஒரு சிறுவன் வருகிறான் ஒரு இமாமுடைய மஜ்லிஸுக்கு. வரும் பொழுது அவனை பார்த்தா அவன் கண் 2 பொட்டையாக இருக்குது. அந்த இமாம் கேட்கிறார், நீ யாரு, உன்னோட தகப்பண்ட பேர் என்ன? அவன் வாப்பாட பேரை சொன்னதுக்கு பின்னால சொன்னாரு, உன்னோட கண் பொட்டையாகிறதுக்கு உன்னோட வாப்பட பாவம் காரணம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், பரம்பரையை நாசமாக்கும். எத்தனையோ பேர்கள் அவருடைய குடும்பத்துக்கு செய்வினைக்கும் சூனியத்துக்கும் எத்தனையோ விதமான வைத்தியங்கள் செய்கிறார்கள். எந்த வைத்தியமும் கை கொடுக்குதில்லை. நான் ஒரு வைத்தியம் சொல்லித்தாரேன். கண்ணியமானவர்களை, உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் ரீசெக் பண்ணி பாருங்கோ. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாவம் நடக்குது. இந்த பாவம் சுத்தி சுத்தி அடிக்குது உங்களுக்கு.
அந்த பாவம் சுத்தி சுத்தி அடிக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு முடிவு செய்யப்பட்ட ரிஸ்குகள், ஹலாலான ரிஸ்குகள் கூட தடை பெற்று போய்விடும் அவன் செய்யக்கூடிய பாவத்தினால. எனவே உங்களோட வைத்தியம், சூனியத்துக்கும் செய்வினைக்கும் வைத்தியம் செய்ய போறதுக்கு முன்னால உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் ரீசெக் பண்ணி பாருங்க. எங்க ஒரு இடத்துல பாவத்துடைய ஓட்டை இருக்குது, அந்த பாவம் தான் உங்களை சுத்தி சுத்தி அடிச்சு கொண்டு இருக்குது. எனவே இந்த 2024 இந்த வருடம் முடிவதற்கு முன்னால் என்னால நடந்த எல்லா விதமான தப்பு தவறுகளுக்கும் எந்தெந்த தப்பு நான் செய்கிறேனோ அதற்கு உண்மையான தௌபாவை செய்தவனாக, அந்த பாவத்துக்கு முட்டுப்புள்ளி வைத்தவனாக அந்த 2025க்குள்ளால் நாம் நுழைவோமாக இருந்தால் அந்த வரக்கூடிய வருடம் பிரகாசமான வருடமாக இருக்கும். எனவே அந்த வரக்கூடிய வருடம் இந்த 2025க்குள்ளால் நான் நுழையும் பொழுது ஒரு புதிய ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக, முழு பிளானிங்கோட, அந்த வருடத்துடைய முழு பிளானிங்கோட நாங்கள் நுழைவோமாக இருந்தால் எங்களோட அந்த வருடமும் வாழ்க்கையும் வெற்றியுடைய வருடமாக, வெற்றியுடைய வாழ்க்கையாக அமையும். கண்ணியமானவர்களே, ஒரு அறிஞன் சொன்னான், இதோட நான் முடிவுக்கு வருகிறேன், நான் சாவுறதுக்கு அச்சப்படல, நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த அடையாளமும் இல்லாமல் செத்து போறதுக்கு தான் அச்சப்படுகிறேன். இன்னைக்கு பூமியில எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து மரணித்து போய்விட்டார்கள், அவர்கள் வாழ்ந்ததுக்கு எந்த அடையாளமும் இல்லை. எந்த அளவுக்கு என்றா, எத்தனையோ பேர்கள் மௌத்தாகி போறார்கள், சொந்த மனைவிட கண்கள் இருந்து கூட ஒரு கண்ணீர் சொட்டு வருதில்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த சொந்த மனைவிட கல்வில கூட இறக்கத்தன்மை இல்லை. எத்தனை பேர்கள் வாழ்ந்து மரணித்து போய்விட்டார்கள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த அட்ரஸும் இல்லாம போய்விட்டார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் வாழ்ந்து மரணித்து போகிறார்கள். சில வாலிபர்கள் கூட சமகாலத்தில் பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோம் சில வாலிபர்களுடைய மரணங்கள். அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். அவர்களுடைய பள்ளிக்கூடங்கள், அவருடைய பள்ளிக்கூட நண்பர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள், அவர் தொலை வந்த பள்ளி, அந்த பள்ளிவாசலுடைய இமாம், அந்த பள்ளிவாசலுடைய முஅத்தி, அவர் வாழ்ந்த வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டார்கள், அத்துணை பேரும் அந்த வாலிபரை பற்றி பெருமை பேசுகிறார்கள். இது அல்லவா வாழ்க்கை? பள்ளியில மோத்தின் கூட சொல்றாரு, அந்த வாலிபர் வந்தா நான் கூட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய தும்பு தடி எடுத்து, வளமையா நீங்க தானே கூட்டுறீங்க, நானும் கொஞ்சம் நன்மையை சம்பாதிச்சு கொள்றேன்னு சொல்லி அவர் தும்பு கட்டி எடுத்து கூட்டிய வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, வாழ்ந்த வாழ்க்கைக்கு நல்ல அடையாளங்களை விட்டு விட்டு போக வேண்டும். நான் பிறந்தது வெறுமனே ஒரு சாதாரண சம்பவமாக இருக்கலாம், என்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தின் மிகச்சிறந்த மனிதன் யார் தெரியுமா? ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதன் அடுத்த மக்களுக்கு, பிறருக்கு எந்த அளவுக்கு பிரயோசனம் உள்ளவனாக வாழ்கிறானோ அவன் தான் உலகத்தில் மிகச்சிறந்த மனிதன் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் வாழும் பொழுது என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பக்கத்து வீட்டார்களுக்கு, என்னுடைய மஹல்லாவாசிகளுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, முழு ஊருக்கும் நான் பிரயோசனம் உள்ள ஒரு மனிதனாக வாழணும் என்று முடிவெடுங்க. இந்த 2025க்குள்ளால நுழையும் பொழுது ஒரு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிளானிங் சார்ட்டோட நான் இப்படிதான் வாழ போறேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போடுது என்று ஒரு பிளானிங்கோட போங்க. அந்த வருடம் வெற்றியுடைய வருடமாக இருக்கும். அழகான ஒரு பைத்தொன்று சொல்லுவார்கள், ولدت قومك يا ابن آدم باكيا والناس حولك يلحقون سرورا. When you were born, you cried. நீ இந்த உலகத்துக்கு பிறக்கும் பொழுது நீ அழுந்து கொண்டு பிறந்தாய், உனக்கு சூழால் உள்ளவர்கள் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தார்கள். நீ இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுது நீ சிரித்து கொண்டு போகணும். உனக்கு சூழால் இருக்கக்கூடிய ஊர் மக்கள், உன்னுடைய சமூகம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை இழந்துட்டேன் என்று சொல்லி கண்ணீர் வடிச்சு அழக்கூடிய ஒரு மனிதனா இந்த உலகத்தை விட்டு நீ போவ இருந்தால் உன்னோட வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்க்கையா இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வரக்கூடிய வருடத்தை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யாரா எங்கட பாவங்களை எல்லாம் மன்னிச்சு விடு ரஹ்மானே. நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் ரஹ்மானே. எங்கட எல்லா விதமான தப்பு தவறை மன்னிச்சு விடு ரஹ்மானே. இந்த வருடத்துல செஞ்ச எல்லா விதமான தப்பு தவறை மன்னிச்சு ரஹ்மானே. தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், ரகசியமா செய்த பாவங்கள், பரகசியமா செய்த பாவங்கள், எல்லா பாவங்களையும் மன்னிச்சு ரஹ்மானே. எங்கட பாவத்துக்கு குற்றம் பிடிச்சிடாதே அல்லாஹ். உன்னை தண்டனை எங்களால தாங்க முடியாது ரஹ்மானே. நீ மிகவும் இரக்கமான ரஹ்மான் யா அல்லாஹ். எங்கட முழு பாவங்கள்
பாவங்களை மன்னிச்சு எங்களுக்கு நல்லவர்களாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்துவிடு ரஹ்மானே. வரக்கூடிய வருடத்தை அடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த வருடத்தில் நீ விரும்பிய ஒரு மனிதனாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு ரஹ்மானே. வரக்கூடிய காலங்களை மிக அழகாக பிரயோசனமாக நீ விரும்பக்கூடிய விடயத்தில் நீ விரும்பக்கூடிய நல்ல மல்களில் கழியக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்து விடுவாயாக. எங்கள் அனைவருடைய முடிவையும் நல்லதாக்கி விடுவாயா. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட ரூஹ் பிரியக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவாயாக. நம் அனைவரையும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்தருவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.